டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இந்த வழக்கை உடனடியாக நீங்கள் இடியை கண்டிக்கணும் அப்படிங்கிறது. இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சமாவது நேர்மையாக இருங்க, அப்போ எங்களை டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற இதெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு 3-4 லட்சம் வழக்குகள் தேங்கி கிடக்குன்னா அதில் 60% வழக்குகளில் வாதியாவோ பிரதிவாதியாகவோ தமிழக அரசு தான் இருக்குது. அப்போ ஒரு மாநில உயர்நீதிமன்றத்தின் மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கம்ப்ளீட்டாக வேறு ஹைகோர்ட்டுக்கு மாற்ற சொல்லிக்கலாம். முதல்ல வேறு ஹைகோர்ட்டுக்கு மாற்ற சொல்லி தான் இவங்க கோரிக்கை வச்சாங்க. அதன் பிறகு நேற்று என்ன பல்ட்டி அடிச்சிட்டாங்கன்னா, வேறு ஹைகோர்ட்டு கேட்கல, சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை தன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளணுன்றாங்க. அது எப்படி எடுத்துக்கணும்? ஏன் இந்த தடுமாற்றம் தமிழ்நாடு அரசுக்கு? எதற்காக இந்த தடுமாற்றம் தமிழ்நாடு அரசுக்கு? யாரை காப்பாற்ற இந்த தடுமாற்றம் தமிழ்நாடு அரசுக்கு? சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனதே தமிழ்நாடு அரசு தான். நீங்களே போவீங்க, அப்புறம் நீங்களே அது மேலே நம்பிக்கை இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டு போவீங்களா? அப்போ டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்க வேண்டியதானே. இந்த இடைப்பட்ட ஒரு வாரத்தில் என்ன நடந்தது? வேறு யாரோ போட்டு இவங்க எதிர் மனுதாரராக இருந்தால் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் லாஜிக் கொண்டு பெட்டிஷனரே இவங்க தான் சுப்ரீம் கோர்ட்லேயும் போய் கேட்பாங்க. என்ன கிரவுண்ட்ஸில் கேட்குறீங்க அதை சொல்லுங்கள். எதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட வழக்குகளை ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம், ஜஸ்டிஸ் ராஜசேகர் அமர்வில் உள்ள மனுக்களை, டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று எதன் அடிப்படையில் நீங்கள் கோருகிறீர்கள்? அதையும் விளக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் ரகுபதி அதை பேசவே மாட்டேன்றாரு? எல்லா பிரச்சனைக்கும் கருத்து தெரிவிக்கிற ரகுபதி ஏன் இதுக்கு மட்டும் வாய் திறக்க மாட்டேன்றாரு? இவங்க நல்ல நேரம் கவர்னர் தீர்ப்பு இவங்களுக்கு பார்த்தீங்களா, கவர்னர் எப்படியாவது காப்பாற்றுறாரு. ஒன்று நேரடியாக காப்பாற்றுறாரு, இல்லை மறைமுகமாக காப்பாற்றுறாரு. கடந்த 4 ஆண்டுகளாக திமுக காப்பாற்றக்கூடிய 2 பேர், ஒன்று கவர்னர் ரவி, இன்னொன்று அண்ணாமலை. நீங்கள் மந்திரியாக தொடர விரும்புகிறீங்களா இல்லையான்ற கேள்விக்கே பதில் சொல்லாமல் ஏன் டாச் பண்ணுறீங்க அப்படின்னு அதுக்கு தான் நேற்று இந்த பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. நான் அமைச்சராக தொடர விரும்புகிறேன், நான் பை பெயில் கண்டிஷன்ஸை மீறலை அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட் இது எப்படி பார்க்கும் நமக்கு தெரியாது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இந்த வழக்கை உடனடியாக நீங்கள் இடியை கண்டிக்கணும் அப்படிங்கிறது. அது ஏற்கனவே ஹைகோர்ட்டில் நடந்து வரக்கூடிய ஒரு வழக்காக இருக்குது. நேற்று 2 இடத்திலுமே இந்த வழக்கு விசாரணை போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் மேல் அப்பீலுக்கு மனு தாக்கல் போயிருக்காங்க. இங்கே கீழமை நீதிமன்றமான ஹைகோர்ட்லேயும் இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சமாவது நேர்மையாக இருங்க, அப்போ எங்களை டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற இதெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் தமிழ்நாடு அரசு ஒரு இரட்டை நிலைப்பாட்டை எடுக்குது? யாரையோ காப்பாற்ற துடிக்கிறார்கள் என்பது நன்றாக தெரிகிறது. அதனால்தான் உச்சநீதிமன்றத்துக்கு ஓடி இருக்கிறார்கள். அது நம்முடைய உயர்நீதிமன்றம் கூட நேற்று கேட்டிருக்கிறது. யாரை காப்பாற்ற, டாஸ்மாக் கூட எந்த அதிகாரியை காப்பாற்ற நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு ஓடினீர்கள்னு கேட்டிருக்கு. வழக்கு நீங்கள் மாற்றுறதுன்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது, ஆனால் அது இங்கே இன்ஃபார்ம் பண்ணணும். கடந்த முறை நீங்கள் விசாரணை வரும்போதும் அதை சொல்லலை. நீங்கள் அப்போ யாரை காப்பாற்ற நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு ஓடுகிறீர்கள்னு கேட்டது. ஆனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. டாஸ்மாக் விவகாரத்தில் இந்த தமிழக அரசு யாரையோ காப்பாற்ற துடிக்கிறது என்பது வெள்ளிடை மலை கிளியராக தெரியுது. அது பார்லிமெண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாநில அரசு ஒரு மாநில உயர்நீதிமன்றத்தின் மீது மொத்தமாக நம்பிக்கை இல்லைன்னு சொன்னதே கிடையாது. இப்போ டாஸ்மாக் கேஸில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ மற்ற கேஸில் மட்டும் உங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்து மேலே நம்பிக்கை இருக்குதா? ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு 3-4 லட்சம் வழக்குகள் தேங்கி கிடக்குன்னா அதில் 60% வழக்குகளில் வாதியாவோ பிரதிவாதியாகவோ தமிழக அரசு தான் இருக்குது. அப்போ ஒரு மாநில உயர்நீதிமன்றத்தின் மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கம்ப்ளீட்டாக வேறு ஹைகோர்ட்டுக்கு மாற்ற சொல்கிறீங்களா? முதல்ல வேறு ஹைகோர்ட்டுக்கு மாற்ற சொல்லி தான் இவங்க கோரிக்கை வச்சாங்க. அதன் பிறகு நேற்று என்ன பல்ட்டி அடிச்சிட்டாங்கன்னா, வேறு ஹைகோர்ட்டு கேட்கல, சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை தன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளணுன்றாங்க. அது எப்படி எடுத்துக்கும்? ஹைகோர்ட்டில் முடிஞ்சு ஆப்ஷனுக்கு அதுக்கப்புறம் தான் அப்பீலுக்கு தான் நீ போக முடியும். ஹைகோர்ட் லேயரே தூக்கி போட்டு எப்படி போக முடியும்? ஏன் இந்த தடுமாற்றம் தமிழ்நாடு அரசுக்கு? எதற்காக இந்த தடுமாற்றம் தமிழ்நாடு அரசுக்கு? யாரை காப்பாற்ற இந்த தடுமாற்றம் தமிழ்நாடு அரசுக்கு? சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனதே தமிழ்நாடு அரசு தான். நீங்களே போவீங்க, அப்புறம் நீங்களே அது மேலே நம்பிக்கை இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்களா? அப்போ டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்க வேண்டியதானே. இந்த இடைப்பட்ட ஒரு வாரத்தில் என்ன நடந்தது? முதல்ல ஒரு 2 நீதிபதிகள் முன்னால் வருது. அவங்க 5 நாள் எந்த மேல் நடவடிக்கையும் கூடாதுன்னு ஸ்டே கொடுக்குறாங்க. 5 நாள் பொறுத்து வரும்போது 2 நீதிபதிகளும் அதுலேருந்து விலகிக்கிறாங்க. ஒரு நீதிபதி விலகிறாரு, இன்னொரு நீதிபதி அதனால் வேறு பெஞ்சுக்கு மாற்றுங்கன்னு சொல்லிடுறாரு. அதில் ஒரு நீதிபதியோட அம்மா திமுக எம்எல்ஏவாக இருந்தாங்க 2006 அந்த காலகட்டத்தில். காரணத்தை சொல்லி அவர் விலகிறாரு. இது முதல்ல விசாரணைக்கு வரும்போது ஏன் அந்த நீதிபதிக்கு தெரியவில்லை என்பது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். சரி, வேறு நீதிபதிகள் அமர்வுக்கு போகுது. அந்த நீதிபதிகள் அமர்வுக்கு போகும்போது அவங்க 1ஆம் தேதி வருது, 8ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறாங்க வழக்கை. இந்த ஒரு வார காலத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசு போகுது. நீங்கள் தானே ஹைகோர்ட்டுக்கு போனீங்க.
நம்பிக்கை இல்லைன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு எதுக்கு போனீங்க? மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு எதுக்கு போனீங்க? இப்போ அமலாக்கத்துறை எதிர்த்து ஃபர்ஸ்ட் போனதே தமிழ்நாடு அரசு. நீங்கள் தானே ஹைகோர்ட்ல. போனீங்க, நீங்கள் தானே அப்ளிகண்ட். அமலாக்கத்துறை எதிர் மனுதாரர் தானே, நீங்கள் தானே ஹைகோர்ட்டுக்கு போனீங்க. அப்புறம் நீங்களே ஹைகோர்ட் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டு போகிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இது தமிழ்நாட்டில் கேட்கறதுக்கு நாதி இல்லை. எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, மீடியா அமைதியாக இருக்குது. உச்சநீதிமன்றம் குட்டு வைத்தது, இதெல்லாம் கிடையாது, டிஸ்மிஸ் பண்ண போகிறோன்னா நாங்களே வாபஸ் வாங்கிக்கிறோன்ட்டாங்க. ஹைகோர்ட்டில் கேட்டிருக்காரு ஜட்ஜி சுப்பிரமணியம், எம்எஸ் சுப்பிரமணியம் கேட்டிருக்காரு, எங்களை இழிவுபடுத்தி விட்டீர்கள், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எங்ககிட்டே வந்து சொல்லியிருக்கணும். அதை 1ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு ஏன் வந்தீங்க? அப்போ நியாயமான கேள்வி தானே. இவங்க தாங்க போகிறாங்க, வேறு யாரோ போட்டு இவங்க எதிர் மனுதாரராக இருந்தால் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் லாஜிக் உண்டு. பெட்டிஷனரே இவங்க தான் சுப்ரீம் கோர்ட்லேயும் போய் கேட்பாங்க. என்ன கிரவுண்ட்ஸில் கேட்குறீங்க அதை சொல்லுங்கள். எந்த அடிப்படையில் மெட்ராஸ் ஹைகோர்ட் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? சொல்லுங்கள். எந்த அடிப்படை? ஒரு காரணம் இருக்கும்ல. ஹைகோர்ட்டுக்கு அப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட், டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீ போக முடியாது. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். ஒரு கேஸ் வந்து உயர்நீதிமன்றத்திலேருந்து அப்படியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுதுன்னா அது எப்போ போகுதுன்னா, அதே மாதிரியான கேஸ் வேறு சில நீதிமன்றங்களில் பெண்டிங்கில் இருக்குன்னா அதே ப்ரேயரோட டூப்ளிகேட் ஆகிடும் ஜட்ஜ்மெண்ட்டு. இங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம். அதனால் வேணான்ட்டு தான் ஒரே மாதிரியான தன்மை கொண்ட வழக்குகளை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்ற சொல்லி கேட்பாங்க. ஒரு உயர்நீதிமன்றத்தில் மொத்தமாக நம்பிக்கை இல்லைன்னு அரசே போனதாக இது வரைக்கும் வரலாறே கிடையாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நீதிபதியை விசாரிக்கக்கூடாது, வேறு பெஞ்சை மாற்றுங்கன்னு கேட்பாங்க. அது சீஃப் ஜஸ்டிஸ் ஏற்றுப்பார், அல்லது அந்த நீதிபதியை தானே ரெக்யூஸ் பண்ணிப்பார், விலகிப்பார். ஓகே. இது அப்படி இல்லை. ஒட்டுமொத்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டு 64 ஜட்ஜி அனுபவம் இருக்கான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். 60+60+ ஜட்ஜஸ் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லை? என்ன கேலி கூத்துங்க இது? எந்த அடிப்படையில் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றணும்னு சொன்னீங்க? அதை சொல்லுங்கள், விளக்குங்க. சட்ட அமைச்சர் ரகுபதி அதை விளக்கணும். ஏன்னா நம்ம கையில் பெட்டிஷன் டீட்டெயில் இல்லை. ஏன்னா இவங்க பெட்டிஷனை வித்ரா பண்ணிட்டாங்க. பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ண போகிறோம் ஜட்ஜி சொன்னோன்னே வித்ரா பண்ணிட்டாங்க. நாங்களே வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு. இதில் என்னென்னா, அந்த மேல்முறையீட்டு மனுவை PS ராமன் அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்வார், 2 பெட்டிஷன், தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட பெட்டிஷன் ஒன்று, டாஸ்மாக் போட்டது ஒன்று. இப்போ ராமன் சொல்கிறாரு தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டது தான் நாங்கள் வாபஸ் வாங்கினோம், டாஸ்மாக் போட்டதை வாபஸ் வாங்கலை, அது அவங்க பார்த்துப்பாங்க. இது என்ன நாடகம்னு புரியல. முதல்ல டாஸ்மாக் சார்பாக கவர்மெண்ட் எதுக்கு வந்து பெட்டிஷனை போட்டுது? சரி, இங்கே போட்டிங்க, இங்கே கேஸ் நடந்துகிட்டு இருக்குது, அது முடிவு வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே. அது நிலுவையில் இருக்கும்போது உச்சநீதிமன்றத்துக்கு அவசரமாக போக வேண்டிய அவசியம் என்ன வந்து? யாரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் இவ்வளோ துடிக்கிறீங்க? டாஸ்மாக் விவகாரத்தில் யாரை காப்பாற்றுவதற்கு தமிழக அரசு இவ்வளவு தூரம் துடிக்கிறது? நேற்று ஜட்ஜு கேட்குறாரு, எந்த அதிகாரியை காப்பாற்றுறதுக்கு ஓடினீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு? அருவருப்பாக இல்லை இந்த கவர்மெண்ட்டுக்கு? அவலமாக இல்லை? நேற்று சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, எல்லா தொலைக்காட்சியும் வாதிக்குது. இன்னும் 1 மாதம் அதை வச்சு ஓட்டிடுவானுங்க. திமுகவோட ஏன் சார் அப்படி சொல்கிறேன்? திமுகவோட தொங்கு சதையான தமிழகத்தின் 90% ஊடகங்களும், குறிப்பாக சாட்டிலைட் சேனல்ஸ், இதை வச்சு நேற்றைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு கவர்னருக்கு எதிராக வந்ததை வச்சு குறைந்தது 1 மாதமாவது ஓட்டுவார்கள். இதில் செந்தில் பாலாஜி விஷயம், டாஸ்மாக் ஊழல், இதெல்லாம் வந்து அதுக்கு கீழே புதையுண்டு போகுமாறு பார்த்து கொள்வார்கள். ஏன் நீ சுப்ரீம் கோர்ட்டு போன, யாரை காப்பாற்ற போனோன்னு நேற்று ஹைகோர்ட்டு கேட்டிருக்கல, அதையும் தானே நேற்று விவாதிச்சிருக்கணும். அதை மட்டும் விவாதிக்கிறேன். இது 1 மாதம் ஓட்டுவானுங்க, எழுதி வச்சுக்கோங்க. மினிமம் 1 மாதம் ஓட்டுவாங்க. ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா, உதயநிதிக்கு பாராட்டு விழா, திமுகவுக்கு பாராட்டு விழா. இந்த வீரமணி போய் ஆரம்பிச்சிட்டாரு. வார்த்தைகளை ஆளுநருக்கு சம்மட்டி அடி, முதலமைச்சரை பாராட்ட வார்த்தைகளே இல்லைன்னு. இந்த வாய் தான் சமூக நீதி காத்த வீராங்கனை ஜெயலலிதா பட்டம் கொடுத்தது. அடுத்த பாராட்டு விழா காலகட்டம் ஆரம்பமாகும், அந்த ஒரு சீசன் ஆரம்பமாகும், பாராட்டு விழா காலகட்டம். ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 2 விதமான தீர்ப்புகள் வந்திருக்கு. ஒன்று வந்து ஆளுநர் செய்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே வந்து பயங்கரமாக கொட்டியிருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ நீதிபதி மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கண்டனம் தெரிவித்ததாக தானே இதை நம்ம டாஸ்மாக் கருத வேண்டிய தேவை இருக்குது. கண்டனம் தெரிவித்து தான் போனாங்க, கண்டனம் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எங்களை இழிவுபடுத்துறீங்கன்னு ஜட்ஜி சொல்கிறாருங்க. கவலையே இல்லாமல் இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டு கவலையே இல்லை. இது பூம் ஆகணும்னு இது டவுன் ஆகும், அவ்வளோதான். நேற்று சுப்ரீம் கோர்ட் வந்தானே கீழே எல்லாத்தையும் அமுக்கிட்டானுங்க போட்டு. அந்த செய்தியாக கூட எவனும் எந்த தொலைக்காட்சியும் போடக்கூட இல்லை. அதை 1 மணி நேரம் வாதிக்கிற நியாயமானது, இதை ஒரு 10 நிமிஷம் வாதிக்கலாம்ல. 10 நிமிஷம் வாதிக்கலாம், செய்ய மாட்டாங்க. இதுதான் தமிழகத்தின் சபக்கேடு. ஆனால் மாநில அரசின் சார்பில் வந்து கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசினுடைய அனுமதியின்றி இந்த சோதனை வந்து நடத்தப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நிர்வாகிகள் எல்லாருமே வந்து கடுமையான துன்புறுத்தலுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவான பதில் மனுவை ED போட்டிருக்குது.
டாஸ்மாக் ஊழியர்கள் துன்புறுத்தப்பட்டாங்க, அந்த பாயிண்ட் எடுத்துப்போம். டாஸ்மாக் ஊழியர்கள் துன்புறுத்தப்பட்டாங்கன்னு தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் மனு போட்டிருக்கு. ஊழியர்கள் ஒருத்தம் கூட போடல. ஊழியர்கள் போடணும் இல்லை, மன உளைச்சலுக்கு ஆனாங்க, வெங்காய உளைச்சலுக்கு ஆளானாங்க. ஏன் நீங்கள் உங்கள் போலீஸ் ரெய்டு பண்ணும்போது அப்போல்லாம் மன உளைச்சல் வராதா? ஜட்ஜு கேட்டிருக்காருல்ல, அது நீண்ட நேரம் ரெய்டு நடந்தது, ஏன் உங்கள் போலீஸ் ரெய்டு பண்ணுறது இல்லையா? டாஸ்மாக் ஊழியர்கள் மன உளைச்சலுக்கு ஆளானாங்க, அரசுக்கு என்ன கவலை? உப்பத்தென்னவன் தண்ணி குடிக்க போகிறான். சட்டப்படி தான் நடக்குது. மாநில அரசோட அனுமதி தேவையில்லை இடி சோதனைக்கு. அது இடி எழுத்து மூட்டு போயிடலாம். முதல்ல ஏன் இவ்வளோ பயம் உனக்கு? நான் கேட்குறேன், எதுக்கு அவசர அவசரமாக சுப்ரீம் கோர்ட்டு போகிறேன்? அப்புறம் எதுக்கு அது உடனே வாபஸ் வாங்குறீங்க? இல்லை, வேறு மாநிலத்துக்கு மாற்ற இது கேட்கவே இல்லை. சுப்ரீம் கோர்ட் ரகுபதி வந்து நாங்கள் கேட்கல அப்படிங்கிறாரு. பச்சையாக போய் சொல்கிறாங்க. அன்றைக்கி எல்லாம் லைவ்லாம் ரிப்போர்ட் ஆச்சு. இவங்க வக்கீல் வந்து வேறு மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு, எந்த மாநில உயர்நீதிமன்றத்துக்கு வேணால் மாற்றுங்கன்னு தான் கேட்டாங்க. அவர் நான் இதை விசாரிக்கிறேன்னு ஜட்ஜு சொன்னப்போ அடுத்த நாள் விசாரணைக்கு ஒரு 4 நாள் பொறுத்து வரும்போது நாங்கள் உயர்நீதிமன்றத்தை கேட்கல, உச்சநீதிமன்றம் தானே எடுத்துக்கணும் இந்த வழக்கு. ஏன் உச்சநீதிமன்றம் எடுத்துக்கணும்? நான் இப்போ அதுக்கு வாங்க, இந்த கேஸை மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்றது தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ப்ரேயர் வாதம். அதான் அவங்களுடைய வாதம், ப்ரேயர். அதுதான் அவங்க கோரிக்கை. உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசோட கோரிக்கை என்பது ப்ரேயர்னு வாங்க ஆங்கிலத்தில். அது என்னென்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்க டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட வழக்குகள் எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றுங்கன்னு கேட்குறீங்க. சரி, அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது, கேட்குற உரிமை உங்களுக்கு இருக்குது. ஜஸ்டிஸ் சுப்ரமணியம் கூட நேற்று சொன்னார், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கான உரிமையெல்லாம் உங்களுக்கு இருக்குது, அதை யாரும் சொல்லலை. ஏன் போகணும்னு விரும்புறீங்க? ஒரு காரணம் இருக்கும். அதையாவது முன்கூட்டி சொல்லணும்ல. முன்கூட்டி கூட வேணாம், பின்கூட்டியாவது சொல்லணும்ல, வந்த பிறகாவது சொல்லணும்ல. எதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட வழக்குகளை ஜஸ்டிஸ் சுப்ரமணியம், ஜஸ்டிஸ் ராஜசேகர் அமர்வில் உள்ள மனுக்களை, டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று எதன் அடிப்படையில் நீங்கள் கோருகிறீர்கள்? அதையும் விளக்க மாட்டேன்றீங்க. ஏன் ரகுபதி அதை பேசவே மாட்டேன்றாரு? எல்லா பிரச்சனைக்கும் கருத்து தெரிவிக்கிற ரகுபதி ஏன் இதுக்கு மட்டும் வாய் திறக்க மாட்டேன்றாரு? எதுக்காக சார் போகிறீங்க? என்ன காரணம் அதை சொல்லுங்கள். ஜஸ்ட் லைக் தட் நீ கேட்க முடியாது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுன்றது சுப்ரீம் கோர்ட்டோட பழமை வாய்ந்தது. மெட்ராஸ் ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட், கால்கட்டா ஹைகோர்ட் இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றி ஆரம்பிக்கப்பட்டது. அதனால தான் அதுக்கு பேர் சார்ட்டர்ட் கோர்ட்ஸ்வாங்க. 1950 தான் சுப்ரீம் கோர்ட் வருது. இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னால் 19ஆம் நூற்றாண்டுலேருந்து இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த 3 நீதிமன்றங்களில் ஒன்று. பல விஷயங்களில் உச்சநீதிமன்றத்துக்கு இணையானது உயர் நீதிமன்றங்கள். ஒரு என்டையர் ஹைகோர்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ ஏன் போகிற? யாரை காப்பாற்ற போகிற? இதை தான் ஜட்ஜு கேட்குறார். யாரை காப்பாற்ற போகிறீர்கள்? அப்படின்னாங்க பயம். சிம்பிள் கொஸ்டின், எதன் அடிப்படையில் இந்த கோரிக்கை சொல்லு. இந்த குறிப்பிட்ட நீதிபதி வேணான்னு சொன்னால் அது ஓகே, என்டையர் ஹைகோர்ட்டே வேணாம் நீ எப்படி சொல்லு? பராசக்தி படத்தில் கலைஞர் வசனம் வரும்ல, எத்தனையோ வினோதமான வழக்குகளை இந்த நீதிமன்றம் சந்தித்திருக்கேன். அந்த மாதிரி வினோதமான வழக்கு தான் ஹைகோர்ட்டு. டாஸ்மாக் கேஸில் தமிழக அரசு அடிக்கூடிய பல்ட்டி மேலே பல்ட்டி. இப்போ கடைசியில் அட்வொகேட் ஜெனரல் பிஎஸ் ராமன் என்ன சொல்கிறாரு? தமிழக அரசு போட்ட மனுவை வாபஸ் வாங்கிட்டோம், ஆனால் டாஸ்மாக் போட்ட மனு சுப்ரீம் கோர்ட்டில் அப்படியே தான் இருக்குன்றார். என்ன கேலி கூத்துது? ஏதோ குழப்பறாங்க. டாஸ்மாக் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது தானே? ஆமாம். உங்களுக்கு சொந்தம் இல்லையா? அதில் நாளைக்கு எனக்கு சொந்தம் இல்லைன்னு வாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் இல்லைன்னு வாங்க. எல்லா நாடகத்தையும் ஆடுவாங்க, எல்லா விதமான நர்த்தனங்களையும் இவர்கள் ஆடுவார்கள். யாரையோ காப்பாற்ற இவர்கள் துடியாய் துடிக்கிறார்கள். அது மட்டும் நல்லா தெரியுது. மடியில் கணம் இருந்தால் தானங்க வழியில் பயம். நீங்கள் தான் உத்தம சீலர்கள் இல்லை, திராவிட மாடல் இல்லை, சமூக நீதி காத்த அரசு இல்லை. இடி வந்து விசாரிக்கட்டுமே, நீ தப்பு பண்ணல, இடி விசாரிக்கட்டுமே. எதுக்கு குதிக்கிற? எதுக்கு பதறி அடிச்சுட்டு ஓடுறீங்க? ஹைகோர்ட்டு ஓடுறீங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடுறீங்க. ஐநா சபைக்கு மட்டும் போல, இல்லை உலக நீதிமன்றம் இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், ஐசிசி, ஹேகில், இந்த ஹேக் நகரில் இருக்குது, அங்கே மட்டும்தான் போல, மற்ற இடத்துக்கெல்லாம் போயாச்சு. அதுக்கு வழி வந்து அங்கேயும் போயிடுவாங்க. சர்வதேச நீதிமன்றத்தில் ஈடிக்கு எதிராக திமுக வழக்கு, அதெல்லாம் நடக்கும். துடிக்கிறாங்க அப்படியே யாரையா காப்பாற்று. இல்லை, டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக 1000 கோடி ரூபாய் வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி இடி ஒரு ப்ரெஸ் ரிலீஸை அறிவிச்சதுலேருந்தே இது மாதிரியான அந்த செய்திகள் வந்து திமுக தரப்புக்கு சற்று கலக்கத்தை தான். சற்று இல்லை, ரொம்ப கலக்கத்தை ஏற்படுத்துது, நடுங்குகிறார்கள். அதனால தானே உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. பொதுவெளியில் இருக்கிற விஷயத்தை மட்டும் வச்சுமே பாருங்கங்க. வீரர்களாக வெளியில் ஆவேசம் காட்டுவாங்க. நடைமுறை என்ன? எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனேன் அது சொல்லு. இந்த கேஸ் எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றணும்னு ஏன் கேட்டேன்? அந்த டீட்டெயிலில் சொல்ல, எந்த கிரவுண்ட்ஸில் கேட்டேன்? ஸ்வீப்பிங் சார்ஜ் உயர்நீதிமன்றத்தின் மேலே சேர்த்த வாரி அடிச்சிருக்கீங்க. அதை தான் நேற்று ஜட்ஜி சொல்கிறார். ஹைகோர்ட் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷனுக்கு இது இன்சல்ட்.
குறைந்தபட்ச நேர்மையாவது நடந்துக்குங்க அப்படின்னு Exactly. சொல்றாங்க. அந்த வார்த்தை ரொம்ப நோட் பண்ண முடியாது. குறைந்தபட்ச நேர்மை கூட தமிழக அரசுக்கு இல்லை என்பதுதான் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நேற்றைய நிகழ்விலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. கொஞ்சம் குறைஞ்சபட்ச நேர்மை கூட உங்களுக்கு இல்லை. நீங்கள் தானே பெட்டிஷனர், நீங்கள் தானே போனீங்க ஹைகோர்ட்டுக்கு. அப்புறம் நீங்களே சுப்ரீம் கோர்ட் டைரெக்டாக நீ சுப்ரீம் கோர்ட் போயிருக்கலாமே. சுப்ரீம் கோர்ட் டைரெக்டாக அப்ரோச் பண்ணியிருக்கலாம்ல. போய் பெட்டிஷனை போட்டது நீங்கள். அப்புறம் நீங்களே போய் சுப்ரீம் கோர்ட்டில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு. சரி, எந்த அடிப்படையில் நம்பிக்கை இல்லை சொல்லுவா? கெடுக்கபடி கேள்வி தான் கேட்டிருக்காங்க கோர்ட்டு. எதுக்கும் பதில் கிடையாது. இவங்க நல்ல நேரம் சுப்ரீம் நேற்று இந்த தீர்ப்பு வந்து இவங்களை காப்பாற்றிடுச்சு. கவர்னர் தீர்ப்பு வந்து இவங்களை பார்த்தீங்களா, கவர்னர் எப்படியாவது காப்பாற்றுறாரு. ஒன்று நேரடியாக காப்பாற்றுறாரு, இல்லை மறைமுகமாக காப்பாற்றுறாரு. கடந்த 4 ஆண்டுகளாக திமுக காப்பாற்றக்கூடிய 2 பேர், ஒன்று கவர்னர் ரவி, இன்னொன்று அண்ணாமலை. இவங்க 2 பேரையும் மாற்றிட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன கதிக்கு ஆளாகும்னு தெரியல நமக்கு. இவங்களை 4 வருஷமாக காப்பாற்றிட்டு இருக்கிறது ஆளுநர் ரவியும் பிஜேபி தலைவர் அண்ணாமலையும். ஒன்று நேரடியாக காப்பாற்றுவாங்க, இல்லை இவங்க போடுற வழக்குகள் மூலமாக வரக்கூடிய தீர்ப்பு இல்லை. இப்போ பாருங்கள், நேற்று டாஸ்மாக் விஷயத்தில் தமிழக அரசுக்கு பெருத்த பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. சந்தி சிரிக்குது தமிழக அரசோட செயல்பாடுகள். ஆனால் அதை பற்றி ஒருத்தம் கூட பேசலை. அப்படியே டைவர்ட் ஆகிடுச்சு கவர்னர் ரவி விஷயத்தில் கொடுத்த தீர்ப்பு. அப்போ இந்த ஆளுநர் தான் இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுறாரு. முந்திலாம் நேரடியாக காப்பாற்றுவார், இப்போ மறைமுகமாக காப்பாற்றுறாரு. அதே தான் அண்ணாமலை. நாளைக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை வருதுன்னா அண்ணாமலை ஏடாகூடமாக ஏதாவது பேசி திமுகவை காப்பாற்றிடுவார். டாஸ்மாக் துறையுடைய அமைச்சராக இருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். அவரும் சற்று தூக்கம் இழந்து தான் இருக்கிறாரா? ஏன் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா, நேற்று தான் இன்னொரு வழக்கும் அவர் மீதான வந்துச்சு விசாரணைக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிகளுக்கு காசு வாங்கிட்டு இவர் வேலை போட்டு தருவதாக கூறி ஏமாற்றியதாக அந்த ஒரு புகார் வந்துச்சு. அதில் உச்சநீதிமன்றம் வழங்கிய ஜாமீனுக்கு மீறி நான் நடந்துக்கல, ஜாமீனை மீறி நான் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறதுல அவர் தரப்பில் கோர்ட்டில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதுதாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வருது இந்த கேஸ். இன்றைக்கி வருது, அதாவது 9ஆம் தேதி வருது. இன்றைக்கி ஏப்ரல் 9 வருது. நேற்று ஏப்ரல் 8 அந்த பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னால் 2 ஹியரிங்லேயும் சுப்ரீம் கோர்ட் 7 தடவை நீங்கள் அமைச்சராக தொடர விரும்புகிறீங்களா இல்லையான்னு கிடுக்கிப்பிடி கேள்வி போட்டு கேட்டது. அதுக்கு தான் பதில் சொல்கிறதுக்கு நேற்று அந்த அஃபிடவிட்டை போட்டிருக்காரு. நான் மந்திரியாக தான் தொடருவேன், அது யாரும் என்னை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, ஜாமீனை மீறலை, நான் ஜாமீன் கண்டிஷனை மீறல, குற்றம் நிரூபிக்கப்படவர்கள் நான் நிரபராதி தான் அப்படின்னு உத்தமர் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த அஃபிடவிட்டை தாக்கல் அது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா லாஸ்ட் டைம் சுப்ரீம் கோர்ட் கடுமையாக கண்டனம் தெரிவித்தது. நீங்கள் மந்திரியாக எப்போ தொடர விரும்புகிறீங்களா இல்லையான்ற கேள்விக்கே பதில் சொல்லாமல் ஏன் டாஜ் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு தான் நேற்று இந்த பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. நான் அமைச்சராக தொடர விரும்புகிறேன், நான் பெயில் கண்டிஷன்ஸை மீறலை அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட் இதை எப்படி பார்க்கணும் நமக்கு தெரியாது. குற்றம் சுமத்தப்பட்டதாலேயே ஒருவர் குற்றவாளி கிடையாது. அப்படி பார்த்தா ஜெயலலிதா மேலே குற்றம் சுமத்தி சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண பிறகு 14 வருஷம் முதலமைச்சராக இருந்தாங்க, 14 வருஷம் பதவியில் இருந்தாங்க. 2003 அன்பழகம் போட்ட கேஸில் இங்கேருந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கு மாற்றினப்ப அந்த ஒரு 3 வருஷம். ஏன்னா அதுக்கு முன்னாலே 2000 அவங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஸோ 2000 2001 பதவிக்கு வராங்க. அப்பயே குற்றம் சுமத்தப்பட்டவர் மட்டுமல்ல, குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டவர். 2001 2006 அப்புறம் 2011 14 ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் 10 வருஷம் குற்றம் சுமத்தப்பட்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்ட பிறகு வழக்கு விசாரணையை எதிர்கொண்ட ஒரு தலைவராகத்தான் ஜெயலலிதா இருந்தார். அப்போ அது ஜெயலலிதாவுக்கு ஒரு நியாயம், செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயமா? வாய்தா ராணிலாம் திமுகவினர், வாய்தா ராணியும் திமுக கொடுத்த பட்டம் இருக்குது. அதே வாய்தா ராஜாக்களாக அவங்க மந்திரிங்க எத்தனை பேர் வாய்தா வாங்கினாங்கன்றது ஆனந்த் வெங்கடேஷ் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்தது. பழைய கேஸ்லாம் ரீஓப்பன் பண்ணார்ல, பொன்முடி, தங்கம் தென்னரசு, கேகேஎஸ் சார், இவங்க கேஸ் எல்லாம் இவங்கெல்லாம் வாய்தா ராஜாக்கள். ஜெயலலிதா வாய்தா ராணினா இவர்கள்லாம் வாய்தா ராஜாக்கள். சுப்ரீம் கோர்ட்டில் போய் இவங்களும் ஸ்டே வாங்கினாங்க. அதனால் இது மடியில் கனம் உள்ளவர்கள் பயணத்தில் அஞ்சத்தான் செய்வார்கள். இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா நீதிமன்றத்தில் பல வழக்குகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் போல் இருக்கு. ஆமாம், வக்கீலுக்கு கொண்டாட்டம், ஸ்டார் வக்கீலுங்களுக்கு கொண்டாட்டம். ஓகே, 10 லட்சம் 15 லட்சம் ஃபீஸ் வாங்கலாம்ல, கொண்டாட்டம். ஹைகோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் அதிகமாக போவாங்க. பொங்கல் வக்கீலுங்களுக்கு தான் கொண்டாட்டம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார்.